வணக்கம் சென்னை ஃப்ரம் ஷியாமோலி பரிபாகன் அப்படிங்கிற பஸ் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறையாவே தெரியும். ஏன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷியாமோலி பஸ்ஸோடைய சர்வீசஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடுக்குள்ளே வந்தப்போ கோயம்புத்தூர் ஹைதராபாத்னு ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக எக்கச்சக்கமான ரூட்ஸை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. 4 ஸ்டேட்டுக்குமே வந்துட்டாங்கங்க. அந்த பக்கம் கர்நாடகா, இந்த பக்கம் கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடுன்னு எல்லா ஸ்டேட்டும் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் மட்டும் டச் பண்ணிட்டு இருந்தவங்க கேபிட்டலுக்கே வரண்டான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு சென்னை சர்வீஸ் ஷியாமோலி பரிபாகனுடைய ஏசி சீட்ரு ப்ளஸ் ஸ்லீப்பர் பஸ்ஸு இன்னைக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக லான்ச் பண்ணுறாங்க. இன்னைக்கு நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ட்ராவல் பண்ணி இந்த புது சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் பஸ் ரிவ்யூவை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது ஷியாமோலி பரிபாகன் டிராவல்ஸோடைய ஹைதராபாத் பார்க்கிங். ஹைதராபாத்லேருந்து தான் அவங்களுடைய இனாகரல் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பஸ் தாங்க மாலை அலங்காரத்தோட குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக சந்தனம்லாம் பூசி ரெடியாக இருக்குது பாருங்க. பாரத் பென்ஸ் வெரைட்டியில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் கெப்பலா பஸ்ஸு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு. இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகிறது. அங்கே இருக்கு பாருங்க ஒரு வால்வோ 9600 தனியாக தெரியாம பாருங்க. அவனும் பெங்களூர், இவனும் பெங்களூர். அண்ட் புதுசாக இது வந்து நம்ம சென்னைக்கு. புதுசா நம்ம சென்னை பக்கம் காலடி எடுத்து வைக்கிற ஷியாமோலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 லாங் சர்வீசஸ் சென்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன்னு வந்து இன்னைக்கு நம்ம டிராவல் பண்ண போற ஹைதராபாத் சர்வீஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை விட லாங்கு புவனேஸ்வர், ஒரிசால இருக்கக்கூடிய புவனேஸ்வர். இவங்களுடைய பெங்களூர் புவனேஸ்வர் வண்டியை நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஒரு புவனேஸ்வர் வண்டி வேணும்னு சென்னையில இருந்து கொடுக்குறாங்க. சென்னை, விஜயவாடா, விசாகப்பட்டினம், புவனேஸ்வர் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சர்வீஸ். ரெண்டுமே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஹைதராபாத் சர்வீஸை ட்ரை பண்ண போறோம். பட் என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா அந்த சென்னை புவனேஸ்வர் யோசிச்சாலே ஒரு செம்ம சூப்பரான ரூட்டா இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு நாள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா இவங்களா இன்வைட் பண்ண ஒரு கொலாப் வீடியோ தான் இது. பட் எனக்கு வந்து ஷியாமோலி பத்தி நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் அந்த கொலாப்க்கு ஒத்துக்கிட்டேன். அவ்வளோ சூப்பரா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஃபேமஸ் ஆப்ரேட்டரா இருந்தவங்க இன்னைக்கு சவுத் இந்தியாலே பயங்கரமான களம் பதிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர்ல. பார்க்கலாம் சென்னைக்கு எப்படி சர்வீசஸ் வரக்கூடிய நாட்கள்ல இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்துட்டு இருந்த நம்ம இன்டீரியர்ஸ பாத்துருவோமா? கெப்பல்லா இன்டீரியர்ஸ்க்கு என்னைக்குமே குறையே இருக்காதுங்க. நல்ல சூப்பரான கம்ஃபர்டபுளான இன்டீரியர்ஸ் கொடுத்து நடுவுல ஸ்ட்ரிப் டைப் லைட்டிங் எல்லாம் போட்டு ஆசமா இருக்கும் எப்பவுமே. இன்னைக்கும் அப்படிப்பட்ட இன்டீரியர்ஸ் எப்படி உங்களுக்கு சீட்ரு ஸ்லீப்பரா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். $13.5 மீட்டர் சேசிஸ். ஒரு லாங்கான பஸ் தான். அந்த லாங்கான பஸ்க்கு 6 ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து 2+1 கான்ஃபிகரேஷனில் ஸ்லீப்பர், கீழே வந்து செகண்ட் ரோ, அதாவது இந்த பக்கம் டபுள் ரோவில் வந்து சீட்ரு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சிங்கிள் ரோ ஃபுல்லாக சைடு லோவர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப இவங்ககிட்ட பிடிச்சது, அதே சமயத்தில் இன்னுமே எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயம், எப்படி தான் இந்த ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. இவங்க ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒயிட்டில் தான் கொடுக்குறாங்க எல்லாமே. அந்த ஒயிட்டை அப்படியே மெயின்டைனும் பண்ணுறாங்க. செம்மல்ல. நம்ம சீட்டு வந்து 3வது ரோ வரும், அந்த ரோவில் வரும். அங்கே உட்காந்து பஸ்ஸு கிளம்பட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அமெனிட்டிஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு.
சீட்டர் பற்றி மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஏன்னா நம்ம புக் பண்ணியிருக்கிறது ஸ்லீப்பர் அப்படிங்கிறதுனால பேசஞ்சர்ஸ் வந்துட்டா சீட்டர் பற்றி அப்புறம் பார்க்க முடியாது. சீட்டர் டபுள் ரோ சீட்ரு. இந்த வாட்டி ஒரு டிஃப்ரென்ஸ் நான் பார்க்கறது என்னன்னா, யூஸ்வலாக இந்த இடம் எப்படி இருக்கும்னா ஃபோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஒரு லெதர் ஃபினிஷில் இருக்கும். அது லெதர் இல்லை, பட் அது ஒரு ஃபோம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி எப்படின்னா குஷனிங் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க, குஷனிங் ஃபினிஷாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் அந்த ஃபோம் ஃபினிஷ் கொடுத்துட்டு மற்றபடி இந்த சீட் எல்லாம் மேலே இருக்கட்டும் கீழே இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த சாஃப்டான குஷனிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காரும் போது இன்னும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டராக இருந்தாலும் பெட்ஷீட் கொடுத்துட்றாங்க ஏசி பஸ்ஸில். சீட்டுக்கு பின்னாடி யூஸ்வலான அமெனிட்டிஸ். சீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட்டு அட்ஜஸ்டபிள் டைப்பில், அப்புறம் ரீடிங் லைட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. சைடில் ஸ்க்ரீன்ஸு, அப்புறம் வந்து இங்கே சார்ஜிங் பாயிண்ட்ஸு, யூஎஸ்பி டைப்பும் இருக்குது, ப்ளக் டைப்பும் இருக்குது. மற்ற அமெனிட்டிஸ் எல்லாம் பக்கா, ஃபுட் ரெஸ்ட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 12 மணி நேரத்துலேருந்து 13 மணி நேரம் வரைக்கும் ஆகும் இந்த ஹைதராபாத் டு சென்னை ஜேர்னி. ஸோ சீட்டரை விட ஸ்லீப்பர் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஓவர் நைட் ஜேர்னி அப்படிங்கிறதுனால நல்லா சூப்பராக தூங்கிட்டு வரலாம். பட் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணும் அப்படின்னு நினச்சா அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் சீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து சார்ட்ல பார்க்கும்போது சீட்டரோடைய ரேட்டு 900 rupees. ஃபுல் ஸ்ட்ரெச் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹைதராபாத் டு சென்னை 900 காமிச்சுது. அண்ட் ஸ்லீப்பர் வந்து 1500 காமிச்சுது. டிஃபரன்ஸ் வந்து 600 ரூபாய் வருது. அந்த 600 ரூபாய் சேவிங் தானே. ஸோ காசு சேவ் பண்ணணும்னு நினைச்சா சீட்ரு, நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு போகணும் ஓவர் நைட் அப்படின்னு நினைச்சா ஸ்லீப்பர். அண்ட் எப்பவுமே ஷியாமோலி டிராவல்ஸ் பார்த்தீங்கன்னா அது சின்ன ஜேர்னியாக இருந்தாலும் சரி, பெரிய ஜேர்னியாக இருந்தாலும் சரி, ஸ்நாக்ஸ் கிட் ஒன்று கொடுத்துருவாங்க எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும். வெல்கம் கிட் மாதிரி ஸ்லீப்பர்னாலும் சரி சீட்டர்னாலும் சரி தந்துருவாங்க. ஸோ இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் சென்னை சர்வீஸ்க்கு தந்திருக்காங்க. அவங்க கிட்ட எப்போவுமே பார்க்கக்கூடிய பாக்ஸு இந்த இடத்துல போட்டிருக்குமே, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க இருக்காங்கன்னு. இன்னும் சென்னை போடலை, கூடிய சீக்கிரம் சென்னை இந்த லிஸ்ட்டில் வந்துடும். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிக்சரு, கேக்கு, பிஸ்கெட்டு, கடலை பருப்பி, நார்மல் டிஷ்யூ, அப்புறம் ரிஃப்ரெஷிங் வைப்பு, இத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க வெல்கம் கிட்டில். ஸோ நம்ம பஸ்ஸு பார்க்கிங் லொக்கேஷன்லேருந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட்டுக்கு போவாங்க. எதுன்னு தெரியல, ஏன்னா இங்கே நிறைய ஊர் இருக்கு. எது வந்து ஃபர்ஸ்ட் போர்டிங் பாயிண்ட்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பிக்கப் வேன் வச்சு பண்ணுறாங்க. இப்போ வந்து எப்படின்னா சிட்டிக்குள்ள லாங் பஸ்ஸஸை அலோவ் பண்ணுறது கிடையாது. டிராஃபிக் போலீஸ், ஹைதராபாத் டிராஃபிக் போலீஸ் அலோடு கிடையாது. ஸோ என்ன பண்ணும், எல்லா பஸ்ஸுமே அவுட்டரில் போய் பார்க் பண்ணிடுவாங்க. அங்கே பார்க்கிங் லொக்கேஷன்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வழியாக சுற்றிட்டு எல்பி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கும். அதாவது இப்போ நம்ம இருக்கிறதுக்கு ஆப்போசிட் சைடில் எல்பி நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க வந்து அவுட்டர் ரிங் ரோட் சுத்தி போயிருவாங்க. நடுவுல வந்து பிக்கப் வேன் வச்சு எல்லா பேசஞ்சர்ஸும் சிட்டிக்குள்ள இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து அங்க வந்து போர்ட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஷியாமோலி மட்டும் இல்ல, நிறைய பஸ்ஸஸ், மோஸ்ட் பஸ்ஸஸ் 90% பஸ்ஸஸ் அப்படிதான் ஆப்ரேட் பண்றாங்க. ரூல்ஸ் படி தான் போறாங்க. ஸோ நம்ம பஸ்ஸும் அதே மாதிரி தான் இப்போ அங்கதான் போய்கிட்டு இருக்கு. அங்க போயிட்டு மேபி எல்லா பேசஞ்சர்ஸும் ஏத்திப்பாங்க. அந்த கேப்ல நம்ம பர்த்ல இருக்கக்கூடிய அமெனிட்டிஸை பார்த்துருவோம். பளிச்சுன்னு ஒயிட் கலர் பெட் ஸ்ப்ரெட்டு. இது இவ்வளோ பளிச்சுன்னு நாளைக்கு காலையில் இருக்காதுங்க, எப்படியும் அழுக்காயிரும். ஸோ திருப்பி வந்து வாஷிங்க்கு போட்டு திருப்பி வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுதான் எவ்ரி டைம் வாஷிங்லேயே இருக்கணும் இந்த ஒயிட் கலர் வந்து, அதுதான். பட் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஷியாமோலி. இதுவாக இருக்கட்டும், பில்லோ கவர் பாருங்க, பில்லோ கவர்லாம் கண்டிப்பாக வந்து காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அழுக்காக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் வாஷிங்க்கு போடுறாங்க போல். பெரிய பில்லோங்க, நல்லா புஃபுன்னு இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேக் ரெஸ்ட், அவங்களுடைய பிராண்டிங் போட்டது. பேக் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி மெட்டீரியல் மாற்றிருக்காங்க, சாஃப்ட் குஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் ஏசி வெண்ட் அட்ஜஸ்டபிள், ரீடிங் லைட்டு, நல்லா நீட்டான ஸ்க்ரீன்ஸு எல்லாம் பக்காவாக இருக்குது. அதே போல் ஏசி பஸ்ஸு நமக்கு கண்டிப்பாக வந்து பெட்ஷீட் தேவை, நல்லா திக்கான பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் ஹோல்டர் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்கலாம். வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அதோட அட்டாச்சாக இருக்குது. அப்புறம் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. மியாப்பூர் கிராஸ் ரோடு, இது ஒரு முக்கியமான போர்டிங் பாயிண்ட் எல்லா பஸ்ஸஸ்க்கும். இந்த போர்டிங் பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம அவுட்டர் ரிங் ரோட் ஜாயின் பண்ணிடுவோம். அது பாருங்களேன், டிஜிஎஸ்ஆர்டிசி
டிஎஸ்ஆர்டிசிங்கிறத டிஜிஎஸ்ஆர்டிசிங்கிறத மாத்திட்டாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெலுங்கானா ஸ்டேட்டுன்னு இருந்ததை தெலுங்கானாவோட இருக்கணும்னு டிஜின்னு மாத்திட்டாங்க. ஸோ லைனா பாருங்க, ஆம்னி பஸ்ஸஸ் தான் லைனா நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான பாயிண்ட், இங்கிருந்து வந்து பிக்கப் பண்ணிட்டு எல்லா பஸ்ஸஸும் மேக்ஸிமம் அந்த அவுட்டர் ரிங் ரோடு போயிடுவாங்க. பிக்கப் வேன் எல்லாருமே தனித்தனியா வச்சுப்பாங்க. இப்போ வந்து ஷாமோலிக்கு ஒரு பிக்கப் வேன் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா கோட்டூர் இருக்கு, இந்த பக்கம் பிரமுக் இருக்கு, இவங்களுக்கு தனித்தனி பிக்கப் வேன்ஸ் இருக்கும். எல்லா பேசஞ்சர்ஸையும் பிக் பண்ணிட்டு அங்க அந்த சைடு வந்துருவாங்க, ஆப்போசிட் சைடு வந்துருவாங்க எல்பி நகர்ங்கிற ஏரியாக்கு. ஷாமோலி ஆப்ரேட் பண்ற ஹைதராபாத் சென்னை சர்வீஸ் இது. ஆனா இன்னைக்கு புக்கிங்ஸை பாருங்களேன், ஃபுல்லுங்க. நல்ல வேலை நம்ம ஒரு சீட்டை புக் பண்ணியாச்சு. 2 சீட்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டேவே நல்லா ஃபில் பண்ணிட்டாங்க பஸ்ஸை. நேரு அவுட்டர் ரிங் ரோட்ல இப்ப நம்ம ஏறுறோங்க. இதை தான் நான் சொல்லியிருந்தேன், அவுட்டர் ரிங் ரோடு வழியா தான் நம்ம பஸ் மட்டும் இல்ல நிறைய பஸ்ஸஸ் கனெக்ட் பண்ணி கச்சிபவுலி எல்பி நகர்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அங்க இருந்து அப்படியே நம்ம ஹைவே ஜாயின் பண்ண வேண்டியதான். Two hours later. ஹைதராபாத்தை தாண்டி டிராபிக் எல்லாம் தாண்டி பயங்கரமான மழையெல்லாம் தாண்டி ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்தி இருக்கோம். இப்பதான் அவுட்டரே வந்திருக்கோம். டைம் நிறைய ஆயிடுச்சுங்க, பயங்கர மழை பெஞ்சதுனால. அதை பத்தி நான் உள்ள சொல்றேன், எதுவுமே பேச முடியல, மழை சட 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 சடன்னு பெஞ்சிக்கினே இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ரைடை கண்டினியூ பண்ண போறோம். வாங்க போயிடலாம். பயங்கரமான மழை என்னமோ இன்னைக்கு ஹைதராபாத்தை வச்சு செஞ்சிருச்சிங்க. அதுவும் நாங்க கரெக்டா கிளம்புன நேரத்துல ஆரம்பிச்சது, இப்போ வரைக்கும் மழை நிக்கவே இல்ல. மெசேஜும் வந்துகிட்டே இருக்கு இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அடிக்கடி பாத்தீங்கன்னா எந்த ஏரியால நம்ம இருக்கோமோ அந்த ஏரியாவுடைய வெதர் ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும்ல, அடிக்கடி அது வந்துகிட்டே இருக்கு. மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த பாருங்க, கரெக்டா இப்ப கூட இன்னொரு மெசேஜ் வந்திருக்கு. ஹெவி ரெயின் இஸ் அக்வரிங் அக்ராஸ் HYDRAA என்னன்னு தெரியல, மேபி இந்த ரீஜியன் நினைக்கிறேன். சிட்டிசன்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஸ்டே சேஃப், அவாய்ட் டிராவல். ரோடு ஃபுல்லா செம டிராபிக், தண்ணியா நிக்குதுங்க. சோ நம்ம நிறுத்திருந்த ரெஸ்ட் ஸ்டாப் பத்தி வருவோம். ராமோஜி பிலிம் சிட்டி இருக்குல்ல, அந்த என்ட்ரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் பிரேக் நிறுத்திருக்காங்க. இந்த பஸ் மட்டும் இல்ல, மோஸ்ட் பஸ்ஸஸ் ஹைதராபாத்ல கிளம்புறோம். மோஸ்ட் பஸ்ஸஸ் பிக்கப்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து டின்னர் பிரேக் கொடுக்குறாங்க. நல்லா சூப்பரான ரெஸ்ட் ஸ்டாப். ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம், லைட்டா தான் சாப்பிட்டோம், லேட் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால லைட்டா சாப்பிட்டுட்டு இப்ப கண்டினியூ பண்றோம்.
புது வண்டி ஃபஸ்ட்டு சர்வீஸு. ஸோ ஸ்பீட் லாக் பார்த்தீங்கன்னா 80ல் இருக்குது. ஆனால் இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ ரோடெல்லாம் ஸ்லிப்பரியாக இருக்குது. அதனால மேக்ஸிமம் அந்த 75 தான் மெயின்டைன் பண்ண முடியுது. Good morning guys, back to TN. நமக்கு தான் back to TN, but Shyamoli for the first time
சென்னை என்ட்ராக போறாங்க. ஆன் டைம் போய்கிட்டு இருக்கோங்க. இன்னொரு 1.5 hours நம்ம வந்து சென்னை ரீச் ஆயிடுவோம். கோயம்பேடு லாஸ்ட் டிராப் பாயிண்டா கொடுத்திருக்காங்க. பட் டிராப் பாயிண்ட் வந்து இங்க ரெடில்ஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிடும், மாதவரத்துல இருந்தே ஆரம்பிச்சிடும். மாதவரம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த குளத்தூர், லூகாஸ் லைனா வந்து அந்த டிராப் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆந்திரா ரூட்ல வரும்போது என்னென்ன டிராப் இருக்கோ எல்லாம் கவர் பண்ணி கோயம்பேடோட பினிஷ் பண்றாங்க. நடுவில் நைட் டைம்ல ஏர்லி மார்னிங் டைம்ல ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்திருக்காங்க. ஆனா செம்ம ஒரு தூக்கம். எனக்கு தெரிஞ்சது ரெஸ்ட் ஸ்டாப் நிறுத்துறாங்கன்னு, பட் எந்திரிக்கணும்னு தோணவே இல்லை. அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அந்த புஸ்ன்னு தலைகாணிலாம் கொடுத்துட்டு நல்லா அப்படியே கமுக்கமா படுத்துட்டு இருந்தேன்னா எந்திரிக்கணும்னே தோணலை. ஸோ சூப்பரான ஸ்லீப்பா இருந்துச்சு. கண்டினியூ பண்ணி போலாம். I gotta stop left side. Stop है? हाँ. Thanks ma'am. Video. Thanks ma'am. லூகாஸ்ல வந்து இறங்கியாச்சு. வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு இதான் ஈஸி. ஸோ இங்கே இறங்கிட்டேன். லாஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் வந்து கோயம்பேடு வரைக்கும் வண்டி போகும். ஒரு சின்ன 15 minutes டிலே ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, நேற்று நைட்டு பார்த்துருப்பீங்க நடந்த கூத்த. பயங்கரமான மழை. அங்கே என்னமோ ஹைதராபாத்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சதுனால பயங்கர டிராபிக் ஆயிடுச்சு. ஸோ அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணது எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக அவங்களுடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளான சூப்பரான ரைடாவே ஷியாமோலி பஸ்ல இருந்துச்சு. ஸோ ஹைதராபாத் டு சென்னை ஆர் சென்னை டு ஹைதராபாத் நீங்கள் வந்து டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷியாமோலி பரிபாகன் டிராவல்ஸ் புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த டிராவல்ஸை நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சர்வீஸாக இருக்கும். இந்த டிராவல் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சேனலுக்கு சந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தில் உங்களை மீட் பண்ணுறேன்.